வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி டெக்னாலஜி எப்படி வேணா சொல்லலாம். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டி தான். இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. பிளஸ் சப் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை, ஹைதராபாத் மற்ற மாநிலங்களையும் இருக்கு. பட் வந்து மெயின் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து பெங்களூர் தான். இப்போ அங்க இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வீட்டில் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் எனிவர் அப்படின்ற கேட்டகரியில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நமக்கு வந்து தந்திருக்காங்க. பட் மெயினான விஷயம் இது வந்து ஒரு 100% நிலையான வேலை அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் பெர்மனண்ட்டாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு பார்ட் டைமான ஜாப் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்ட் டைமாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சயின்ஸ் டெக்னாலஜிலேருந்து வரக்கூடிய வேலைகள்னா இன்னும் உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்கும் அப்படின்றதுனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் அப்ராக்சிமேட்லி நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை பொறுத்து மெயினாக இதுக்கு வந்து பேசிக்காக இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். லேப்டாப் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்றது உங்கள் வீட்டில் கட்டாயமாக வந்து இருக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்றது கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் இதுக்கான சில குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது நீட் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரிக்கே சேலரி அப்படின்றமே வந்து சென்டென்ஸ் பொறுத்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த வேலை வந்து என்ன எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்றமே நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றமே சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட்டோட அஃபிஷியலாக நம்ம அப்ளை பண்ணிக்கக்கூடிய ஒரு டேரெக்டான பேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஸ்பீச் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான். இந்த வேலைகளை நீங்கள் பார்ட் டைமாகவே வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம். மெயினாக நீங்கள் யார் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து தெரியும், நான் ஒரு கிராஜுவேட்டர் ஜாப் சீக்கர், பட் எனக்கு ஒரு பார்ட் டைமாக வேலை வேணும், அதுவும் ஒரு நம்பிக்கையான இடத்துல வந்து வேணும் அப்படின்னா இந்த வேலைகளை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அதுலேயுமே மெயினாக நீங்கள் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ரிமோட்டபிள் ஆப்ஷன்ஸில் இந்த வேலைகளை பார்த்துக்கலாம் அப்படின்றத நம்மளோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜிலேருந்தே நமக்கு வந்து அதுக்கான அப்ளிகேபிளும் வந்து விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணால் அதுக்கான எல்லா டீலுமே வந்து போட்டிருப்பேன். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனிவர் இந்தியா யூஜி பிஜி 10th 12th என்ன முடிச்சாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான வேலை வாய்ப்புகள் தான். ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டியும் நான் வந்து சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். ஓகே, இதை தாண்டி மெயினாக வந்து இதில் என்ன மாதிரி வேலைகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் ரீடிங் கம்பேரிசன் ஸ்கில் தான். ஆமாம், அதில் வந்து இங்கிலீஷில் சில முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜை நீங்கள் உங்கள் ஓன் வாய்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணியிருக்கணும். மெயினாக ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக ரொம்பவுமே கரெக்டாகவும் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாகவும் நீங்கள் ரீட் பண்ணக்கூடியது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், அதெல்லாம் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரிக்கு கூகுள் ஷீட்டு எக்ஸல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். மெயினாக உங்ககிட்ட வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒரு மொபைல் நெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை லேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியதுன்னா இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெயினான விஷயம் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன். அது எல்லா பற்றியுமே இருக்கும், ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் அது வந்து மிக முக்கியம். அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் லேப்டாப், ஆண்ட்ராய்ட் ஃபோன் ப்ளஸ் வந்து மொபைல் இன்டர்நெட், அப்படி இல்லைனா வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்றது கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கரியர் பேஜோட அதாவது ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேயே. ஸோ ஐஏஎஸ்சியில் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து டச் பண்ணி நீங்கள் தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஃபீஸு நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க இலவசம் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க, உங்களோட டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் பேஸ் பண்ணி மட்டுமே இந்த வேலைகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெயினாக இதில் ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதை நீங்கள் வந்து ஒரு ஆளாகவும் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்யூனிட்டியாக ஜாயின் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஓகேங்களா, ஸோ மினிமம் நீங்கள் 250 சென்டென்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். 500 சென்டென்ஸ் அப்படின்னா 1250 ரூபா, 750 சென்டென்ஸ் அப்படின்னா 2250 ரூபா, 1000 சென்டென்ஸ் அப்படின்னா 3500 ரூபாய் அப்படின்றது இந்த வேலைகளுக்கு உங்களுக்கான கொடுக்கக்கூடிய அப்ராக்சிமேட்லி சேலரியாக வந்திருக்கும். மெயினாக அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து மண்டே டு அண்ட் ஃப்ரைடே மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் இங்கிலீஷ் ரீடபிள் நாலேஜ் அப்படின்றது பக்காவாக இருக்கணும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது, அந்த சென்டென்ஸ் குவாலிட்டி நீங்கள் வாசிக்கக்கூடியது ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த இங்கிலீஷ் ஸ்பீச் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக பாஸ் வந்து பண்ணணும். அந்த ஒன்றே ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலைகள்
வேலைகளை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடியோ கிளாரிட்டியாக வந்து இருக்கணும். அதே மாதிரிக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓவரால் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரஸியாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தான் இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் வாசிச்சிருக்கணும்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளேயும் ஆடியோ கிளாரிட்டியாகவும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமையும் ப்ரொனன்சியேஷனும் குவாலிட்டியாகவும் நீங்கள் வந்து கட்டாயமாக அதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்றதுமே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபேஸோ இல்லை வந்து நீங்கள் யாருன்றதை காமிக்கலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் நாலேஜை மட்டும் வச்சு நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது, ஒரு சீசனபிள் ஜாப் அப்படின்னு சொல்லிக்கலாம். மினிமம் ஒரு ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னா அது வந்து 7 to 10 months வந்து போகும். அந்த 10 months நீங்கள் வந்து ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டும் இதே மணிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னால இதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அதில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். சேம் இதே இந்தியன் இன்ஸ்டியூட்லேருந்து இது கடந்த ஒரு 7 வருஷமாக விட்டுட்டு இருக்காங்க. இது 8வது வருஷம் தான். அதே மாதிரிக்கு நீங்கள் வாசிக்கக்கூடிய அந்த லெட்டர் எல்லாமே கிராமட்டிக்கலி கரெக்டாக வந்து இருக்கணும். அதே மாதிரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அவங்க எல்லா பேருக்குமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய மெயினான விஷயம் மைக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். அது ஒரு மோனோ டைப்பில் இருக்கக்கூடிய மைக்காக வந்து இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு வாசிக்க போகிறீங்க அப்படின்னால அதுக்கான ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றதும் உங்கள் வீட்டில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேலைகளில் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். மெயினாக வந்து இதில் கான்ட்ரிபியூஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏஐ வச்சு நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கக்கூடாது வாய்ஸை. இது எல்லாமே உங்கள் ஓன் வாய்ஸை தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம்னா சிவியராக நாங்கள் வந்து பனிஷ் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன் வாய்ஸு உங்களோட ஓன் ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டீட்டெயில். இப்போ வந்து நான் டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து தொடுறேன். கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா? எஸ், இதை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி டிசெண்டிங்கில் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்றதுமே நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அகைன் ஒரு கிளிக்கர் அப்படின்றது வந்திருக்கு. நான் இப்போ இதை வந்து டச் பண்ணுறேன். ஸோ இதை டச் பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிடிஎஃப் பண்ணி ஸோ ஸ்பீச் ரெகனைசேஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபினான்ஸ் ஆஃப் புவர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இங்கே பக்காவாக கரெக்டாக இருக்கும். எதுவுமே ஓவர் ஹெட்டில் இருக்கவே இருக்காது. டீட்டெயில்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் எல்லாமே இருக்கா. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்தாலும் ஓகே தான். இல்லை நான் கீழே வந்து அப்ளை லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து டச் பண்ணி உள்ள போனாலும் ஓகே தான். மேலே வந்து கிளிக்கர் டு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து தெரியுதா? எஸ், அந்த ஹேண்ட் சிம்பிளை வந்து நீங்கள் வந்து தொடுங்க. ஓகேங்களா? தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகும். எஸ், இதுதான். இதில் இருந்து தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை வந்து பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஏதோ ஒரு ஜிமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எந்த ஜிமெயில் ஐடியா வேணால் எடுத்துக்கலாம். பட் அடிக்கடி நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து என்னென்னா நேமு, டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பரு, கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, அப்புறம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நேட்டிவாக வந்து இருக்கீங்க, பின்கோடு வந்து என்ன, அவங்களோட மதர் லாங்குவேஜ் வந்து டிசிக்னேஷன் இப்போ எதுவும் வேலை பார்க்குறீங்கன்னா கொடுத்துக்கோ. இல்லை ஸ்டூடெண்ட் இல்லை நான் வந்து ஃப்ரெஷராக தான் இருக்கேன் ஜாப் சீக்கர் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். எந்த காலேஜ் வந்து முடிச்சிருக்கீங்க, உங்களோட லேட்டஸ்ட்டான சிவி லிங்க். அந்த சிவி லிங்க் வந்து எப்படி ப்ரோ கொடுக்குது அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் வந்து பண்ணிடுங்க. ஷேரில் போயிட்டு எவ்ரி ஒன் சி திஸ் லிங்க் அப்படின்றதுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிட்டு அந்த லிங்க்கை இங்கே வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பேன் கார்டு நம்பர் இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போனீங்கன்னா சேம் இதே மணிக்கே சில எஜுகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையவே கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு எல்லா ரிப்ளைமே நீங்கள் எந்த ஜிமெயில் ஐடியிலேருந்து அப்ளை பண்ணீங்களோ அதே சேம் ஜிமெயில் ஐடிக்கு தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன்.